everybody, welcome to Vedantu and now guys Shravani ma'am. ஸோ இன்னைக்கு நம்ம கேனிசாரோ ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் கிராஸ்டு கேனிசாரோ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு 10 to 20 மினிட்ஸில். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கேனிசாரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த கொஷினை நான் வந்து சொல்லித்தரேன், ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் த வீடியோ எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக இது ரொம்ப கஷ்டமாக இருந்தனால நான் படிக்காமல் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்லி கொடுத்து அது பிடிஎஃபோட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேனிசாரோ ரியாக்ஷன் நான் நடத்தினேன்ல, நீங்கள் நல்லா கவனிங்க. இது நான் இப்போ எழுதி போடுறது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், கம்ப்ளீட் பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான் இப்போ எழுதுறது எல்லாத்தையுமே. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அழகாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் நடத்துறத கடைசி வரைக்கும் இதை லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி பார்த்து எழுதுங்க, ஒரு வாட்டி பார்க்காம எழுதுங்க, அவ்வளோதான், பிரெயினில் அப்படியே பதிஞ்சிரும். ஸோ தட் ஆர்கானிக் நமக்கு இனிமேல் படித்தாலும் மறக்காது. ஓகே, ஸோ லெட் அஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 2 ஆல்டிஹைட் ஆர் 2 கீட்டோன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இங்கேயும் அதே தான், 2 ஆல்டைல்ஸ் ஆர் 2 கீட்டோன்ஸை வந்து நம்ம கண்டென்ஸ் பண்ணுறோம். ஆல்டால் கண்டென்சேஷனில் கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஆனால் கேனிசாரோவில் பார்த்தீங்கன்னா, கேனிசாரோ ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம், டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும். இதுதான் 2 மேஜரான டிஃபரன்ஸ். கான்சென்ட்ரேட்டட்னா 50% சோடியம் ஹைட்ராக்சைடு. மேம் 50% சோடியம் ஹைட்ராக்சைடுனா என்ன? பாதி சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும், மீதி பாதி வாட்டர் இருக்கும் சரியா. ஸோ 50% தண்ணி இருக்கும், 50% சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். கலந்துராதா மேம்? கலக்கும் சரியா. அதுதான் நம்மளுடைய 50% கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு சரியா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஆல்டிஹைட்ஸை நம்ம கண்டென்ஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன இருக்கக்கூடாது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கவே கூடாது. ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன பார்த்துலாமா? அசிட்டால்டிஹைட் நான் இங்கே எழுதிக்கிறேன், கவனிங்க. அசிட்டால்டிஹைடில் இந்த ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன் சரியா. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இங்கே எனக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு சாட்டில் சொல்லுங்க பார்க்கலாம், கவுண்ட் பண்ணி. இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் அது ஆல்டால் கண்டென்சேஷன், எனக்கு தான் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் நான் எடுத்துக்கிறேன். மேம் ஃபார்மால்டிஹைடில் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கே, இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் அது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னோம்ல. இங்கே கார்பனே இல்லை, அப்போ வெறும் ஹைட்ரஜன் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் கணக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் சரியா. அப்போ ஃபார்மால்டிஹைட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. பென்சால்டிஹைட்ல C6H5CHO. நீங்க சொல்லலாம் மேம் ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கு கார்பன், அதுல தான் ஹைட்ரஜன் இருக்கே. பென்சால்டிஹைட்ல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 0. என்ன ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் 5 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி இங்கேயும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாதுடா. எப்படி தெரியுமா இங்கேயும் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றோம்? இந்த பென்சால்டிஹைடுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்களேன். பென்சீன் ரிங் இருக்கா? பென்சீன் ரிங் தான் உங்களுக்கு தெரியுமே, எல்லா கார்னர்ஸ்லயும் கார்பன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த எல்லா கார்பன்ஸும் ஒரு ஹைட்ரஜன்ஸ் கூட லிங்க் ஆகி இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் ரைட். இதுல எனக்கு CHO குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஆல்டிஹைடு குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. கரெக்டா? நல்லா இங்க கவனிங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் CHOல டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஆனால் இந்த கார்பனில் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா அட்டாச் ஆகி இல்லை. இந்த கார்பனில் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகியிருக்கா? அட்டாச் ஆகி இல்லை. நடுவில் என்ன இருக்குது நமக்கு? இங்கே தான் நமக்கு ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கே, ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் தென் டபுள் பாண்ட் இருக்கே. இந்த கார்பனில் பார் 1 2 3 4 ஹைட்ரஜனே இல்லை ரைட். அப்போ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை.
புரிஞ்சுதா? இது ஒன்று தான் ஆல்ஃபா கார்பன். அப்போ அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனே அட்டாச் ஆகி இல்லை. அந்த இருந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த ஆல்டிஹைடே வந்திருக்கு. அதனால தான் பென்சால்டிஹைட் வந்து நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேனிசாரோவுக்கு நான் பென்சால்டிஹைடை எடுத்துக்கலாம். சரியா? இப்போதான்டா வீடியோவே ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. 2 molecules of C6H5CHO பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன். 2 molecules of C6H5CHO பென்சால்டிஹைட் நான் எடுத்துக்கிறேன். They both are getting reacted under concentrated, அதாவது 50% sodium hydroxide கூட react பண்றாங்க. சரியா? ஓகே. So how to write the product easily அப்படின்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் எப்படி ஈஸியா எழுதலான்னு. இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒன்று சேர்த்துருங்கடா, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ஒன்னா ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜனோட சேர்ந்துரும். அப்போ CH2 அப்படின்னு மாறிடும். இது CH2வா மாறிடும். எனக்கு here I have NaOH, right? இந்த NaOH எப்படி தெரியுமா பிரிய போகுது? இந்த NaOH எப்படி தெரியுமா பிரிய போகுது? ONaவாவும் Hஆவும் பிரிய போகுது. ONaவாவும் Hஆவும் பிரிய போகுது. அவ்வளோதான். ப்ராடக்ட் எழுதலாமா? சொல்லுங்க. C6H5CHOH இருக்கா? இந்த ஹைட்ரஜன்ல தான் இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. அப்போ அது என்ன வரும்? CH2OH. அடுத்த ப்ராடக்ட் எழுதலாமா? C6H5C, இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சு, COONA. ஓகே, நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? ஒரு ஆல்கஹாலும் ஒரு சால்ட்டும் கிடைச்சிருக்கு. என்ன ஆல்கஹால் இது? இது வந்து என்னது? இட் இஸ் பென்சீன் ரிங் இருக்கு, CH2 இருக்கு. இட் இஸ் பென்சைல் ஆல்கஹால். ஏன்னா C6H5CH2 என்ன குரூப்? பென்சைல். வெறும் C6H5 தான் ஃபினைல் அரைல் குரூப். ஓகே, ஸோ பென்சைல் ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி you look at this compound. இங்க எனக்கு என்ன காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு? சோடியம் பென்சோயேட் கிடைச்சிருக்கு. சோடியம் பென்சோயேட் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களை வந்து அவங்க வெறும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இது மட்டுமே வந்து எழுதிட்டு போயிடலாம். சரியா? 2 மார்க் 3 மார்க்ல கேட்டாங்களா? வாட் இஃப் when they ask you in a 5 மார்க் கொஸ்டின்? ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இதோடைய மெக்கானிசம் நீங்க எழுதணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த மெக்கானிசம்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன தெரியுமா? அட்டாக் ஆஃப் OH அயான் இன் கார்போனில் கார்பன். என்னன்னு படிப்போம், வெயிட் பண்ணுங்க. அட்டாக் ஆஃப் OH minus group in carbonyl carbon. Carbonyl carbon. ஓகே, கார்போனில் கார்பன்னா என்ன தெரியுமா? இந்த CHO குரூப் ஆல்டிஹைட் இருக்கு, CO குரூப் கீட்டோன் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய கார்பன் தான் கார்போனில் கார்பன். அதாவது இந்த C டபுள் பாண்ட் ஓல இருக்கக்கூடிய கார்பன் தான் கார்போனில் கார்பன். சரியா? இப்போ ஆல்டோல் கண்டென்சேஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கும். அது என்னது? மேம், மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டிங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் மேம். மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ போச்சுன்னா அது வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். பாண்டுலேருந்து ஆரோ போச்சுன்னா அது மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும்னு அர்த்தம். பாண்டுலேருந்து ஆரோ போச்சுன்னா அது மைனஸ் சார்ஜாக மாறிடும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அகெயின் ஐ எம் டெல்லிங். மைனஸ் சார்ஜ்லேருந்து பாண்டுனா இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோனா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். பாண்ட்லேருந்து ஆரோனா இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒன் ஆஃப் த பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறேன். C6H5CHO குரூப். ஓகே, ஒன் ஆஃப் த ஆல்டிஹைட்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? பென்சால்டிஹைடை எடுத்துக்கிறேன். அதில் யார் போய் அட்டாக் பண்ணுறாங்க? OH மைனஸ் குரூப் போயிட்டு அட்டாக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு நடந்துடும். ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? இந்த மைனஸ் சார்ஜ் தான் எப்பயுமே மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். இந்த மைனஸ் சார்ஜ் இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட் வித் கார்பன். கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ கார்பனில் இருக்கிற பாண்டு மைனஸ் சார்ஜாக மாறிடுது. ஓகே, ஸோ இந்த ஆரோ மார்க் தெரிஞ்சாலே போரும்டா, ரொம்ப ஈஸி. இப்போ ப்ராடக்ட் எழுதுற பாருங்களேன். C6H5C, இந்த ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கு. இந்த மைனஸ் சார்ஜ் இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட். அப்போ இந்த OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுன்னு அர்த்தம். அப்போ இந்த OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அண்ட் இங்கே பாருங்க, இந்த பாண்டு ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜாக மாறிடுது. இந்த பாண்ட் ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜாக மாறிடுது. சரியா?
ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்னா எனக்கு சாட்ல சொல்லுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். இந்த ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீ என்ன பண்ணணும்? அப்பதான் நல்லா கவனிக்கணும். ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது என்ன தெரியுமா? இந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து நடக்குது, ஹைட்ரஜன் அயான் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதிக்கிறேன். கவனி, இது கொஞ்சம் மேலே கூட எழுதிக்கிறேன். இந்த ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேன். இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, எஸ். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த C6H5 குரூப் இருக்கா, இந்த C6H5 அது அப்படியே எழுதுறேன் பாரு. அங்கே எழுதிருக்கிற ப்ராடக்டை அப்படியே எழுதுறேன். ரைட்? இப்போ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் another molecule of benzaldehyde. மொத்தமாக 2 benzaldehyde இல்லையா? ஸோ C6H5CHO இன்னொரு molecule of benzaldehyde எனக்கு இருக்கு. இப்போ எப்படி இந்த ஹைட்ரைட் அயான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இந்த மைனஸ் சார்ஜ் எனக்கு இங்கேயே திருப்பி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எங்கேருந்து வந்துச்சு? இங்கே பாரு, இங்கேருந்து தானே, இந்த டபுள் பாண்ட்லேருந்து தானே இது மைனஸ் சார்ஜாக மாறிச்சு. அப்படியே ரிவர்ஸ், இந்த மைனஸ் சார்ஜ் திருப்பி இங்கே எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? என்னமோ தப்பு பண்ணிட்டேன். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த பாண்ட் இருக்கா, அப்படியே நேரம் ஆப்போசிட்டா பாரு. மேல ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த பாண்ட் எனக்கு ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். நல்லா கவனி, இந்த ஸ்டெப் க்ரூஷியல். என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் சார்ஜ் எனக்கு இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. பாண்ட் ஃபார்ம் பண்ணோன்னே இந்த பாண்ட் கார்பன்லேயே தான் அட்டாச் ஆயிருக்கு. இந்த பாண்டு, இந்த பாண்ட் எனக்கு ஹைட்ரஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. இப்போ இந்த H மைனஸ் இருக்குல்ல, இந்த H மைனஸ், இந்த H மைனஸ் போயிட்டு அட்டாக் பண்ணுது. யாரை போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கக்கூடிய கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. இன்னொரு பென்சால்டிஹைட்ல இருக்கக்கூடிய கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த மைனஸ் சார்ஜ் போய் இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணா, மைனஸ் சார்ஜ்னாலே இட் ஃபார்ம்ஸ் பாண்ட், பாண்ட்னாலே இட் ஃபார்ம்ஸ் மைனஸ் சார்ஜ். அப்போ இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் இட் ஃபார்ம்ஸ் அகைன் மைனஸ் சார்ஜ். சரியா? அதான் இங்க திருப்பி நடக்குது. நல்லா கவனி. எப்பெல்லாம் நீ கார்பனை சுற்றி ஒரு 4ஆவதா ஒரு பாண்ட் போடுறியோ, அப்போல்லாம் ஆக்சிஜனில் இருக்கிற டபுள் பாண்ட் நமக்கு பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ நான் அப்படியே கரெக்டாக எழுதுறேன் பார் ப்ராடக்ட். இது யாருக்கு புரியல, ஒரு வாட்டி இந்த வீடியோ முன்னாடி போட்டுப்பார். இந்த ஹைட்ரஜன் தாண்டா போயிடுச்சு, இந்த ஆக்சிஜன் அகெயின் இட் ஃபார்ம்ஸ் டபுள் பாண்ட் OH. ஓகேவா? இந்த ஆக்சிஜன் இங்கே எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் அயான் எனக்கு இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா CH2 ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ C6H5, இந்த ஹைட்ரஜன் எனக்கு இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சுன்னா CH2, இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்தா CH2 ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ், ஆக்சிஜன் மேல மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து கிளியரா புரிஞ்சுதா? ஸோ செகண்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதாடா? ஓகே, எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்டெப்ல எழுதின அதே காம்பவுண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறோம். ஸோ அந்த ஸ்டெப் 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். சரியா? அந்த ஸ்டெப் 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ல வந்து என்ன நடக்குது பார்த்தலாமா? ஸோ போன ஸ்டெப்ல நான் என்ன எழுதினேன் அதை அப்படியே எழுதிக்க போறேன். C6H5COOH, கரெக்டா? C6H5COOH இருக்கு. பிளஸ் வேற என்ன இருக்கு? C6H5CH2O இருக்கு. C6H5CH2 ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இருக்கு. இதான் போன ஸ்டெப்ல எனக்கு ஃபைனலா கிடைச்ச ப்ராடக்ட். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி மூவ் ஆகும் இல்லையா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா நேரா போய் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. நேரா போய் என்ன பண்ணுது? இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும்ல, அந்த பாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜனை போயிட்டு திருப்பி அட்டாக் பண்ணுது. ஓகே, நான் வேணா இந்த ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் நடுவில் ஒரு பாண்டை கொஞ்சம் தெளிவா எழுதிடுவா? நல்லா கவனி. ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு நடுவில் பாண்டை தெளிவா எழுதிக்கிறேன், கவனிங்க. OH. ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஆக்சிஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது.
ஆக்சிஜன்ல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன்ல போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஒரு விஷயம் நீ பேட்டர்னா யோசிக்கலாம். ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலே அது ஹைட்ரஜனை ஒரு வாட்டியும் கிட்னாப் பண்ணிடுது. என்ன பண்ணிடுது? ஒரு வாட்டியும் அது போய் ஹைட்ரஜனை தான் கிட்னாப் பண்ணுது. அப்போ ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ்னாலே அது ஹைட்ரஜனை தான் போய் அட்டாக் பண்ணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கும். ஸோ இது ஹைட்ரஜன் கூட இட் இஸ் ஃபார்மிங் பாண்ட். அப்போ எனக்கு OH ஃபார்ம் ஆயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்டு இங்கே எனக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ நல்லா ப்ராடக்ட் எழுதலாமா? C6H5 C டபுள் பாண்டோ O மைனஸ். அதான்டா எத்தனோயேட்லாம் எழுதுறோம்ல, பென்சோயேட் எழுதுறோம்ல நம்ம. ஓகே, சோடியம் பென்சோயேட் எழுதுறோம்னா C6H5COO Na, இது கூட சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் பென்சோயேட். அவ்வளோதான். I got benzoate as the product. benzoate எனக்கு கிடைக்குது. ப்ளஸ் இங்கே எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? இந்த ஆக்சிஜனோட இந்த ஹைட்ரஜன் தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ C6H5 CH2OH. இது என்னது? C6H5 CH2OH. இது என்னது? This is benzyl alcohol. benzyl alcohol. ஸோ நமக்கு ஒரு சால்ட்டும் ஒரு ஆல்கஹாலும் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஸோ கேனிசோரோ ரியாக்ஷன் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஸ்டு கேனிசோரோ பார்க்க போறோம். ஓகே, கிராஸ்டு கேனிசோரோ ரியாக்ஷன். இப்போ ரெண்டும் சேம் ஆல்டிஹைட் ஆர் சேம் கீட்டோன்னா அது வந்து கேனிசோரோ. எனக்கு இங்க வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட் ஆர் ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் அப்படின்னா தட் இஸ் கிராஸ்டு கேனிசோரோ. சரியா? ஸோ ஒன்று நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா C6, நல்லா கவனிங்க, C6H5, என்னடா அது? C6H5CHO அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன். சாரி பென்சால்டிஹைட் எடுத்துக்கிறேன். இட் இஸ் ரியாக்டிங் வித் ஃபார்மால்டிஹைட் HCHO. ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுது. ஈஸியாக சொல்லித்தரேன், கவனி. போன ரியாக்ஷன் மாதிரியே தான். ஓகே, போன ரியாக்ஷன் மாதிரியே தான். இதாவது இந்த ரியாக்ஷன் நம்ம ப்ராடக்ட் எழுதுறோம் அதே மாதிரி தான். இந்த ஹைட்ரஜனை தூக்கி அந்த ஹைட்ரஜனோட சேர்த்து எழுதிரு. ஹைட்ரஜனை தூக்கி அந்த ஹைட்ரஜனோட சேர்த்து எழுதிருங்க. நம்ம தான் கான்சென்ட்ரேட்டட் 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம்ல. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும் சொன்னேன்? HONN பிரியும் சொன்னா, NaOH NaOH பிரியும் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் எழுதுற. அவ்வளோதான். C6H5C, இங்கே தான் ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சுல, அப்போ CH2OH எனக்கு ஒரு ஆல்கஹால் ப்ராடக்டாக கிடச்சிருச்சு. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? HCH நீ எப்படி எழுதிக்கலாம்? CH2 நீ எழுதிக்கலாம். HCH நீ எப்படி எழுதிக்கலாம்? CH2 நீ எழுதிக்கலாம். CH2OONA. ஓகேவா? இது அப்படிலாம் எழுத வேண்டாம் நம்ம. ஆக்சுவலி இது நம்ம அப்படியே எழுதிருங்க, நமக்கு அப்போ தான் கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எஸ், ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே எழுதுறோம். HCHO. இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சு. ஹைட்ரஜன் தான் எனக்கு மேலே போயிடுச்சு. அப்போ நான் எப்படி இந்த ஹைட்ரஜன் வரும்? இந்த ஹைட்ரஜன் மேலே போயிடுச்சு. அப்போ HCOONA. எனக்கு இங்கே என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு? சோடியம் ஃபார்மேட் எனக்கு ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹவ் காட் சோடியம் ஃபார்மேட். And then C6H5CH2 என்னது? பென்சைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனுடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோடைய பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ புரியலனா இன்னொரு வாட்டி கூட பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்த 5 மார்க் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரியுடைய அல்டிமேட் பிளேலிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஆல் தி பெஸ்ட்.